நம்மளிடத்துல காசு பணம் ஒன்றும் கிடையாது, பொன் பொருள் ஒன்றும் கிடையாது. நம்மளிடத்துல இருப்பது அன்னங்கள் மட்டும்தான் இருக்கிறது. எதை கஞ்சி ஊத்தி அனுப்புவோம். இல்ல அம்மா நினைச்சிருந்தது. நான் இப்ப தலைமையில வச்சுக்கலாம் அப்படி என்று கேட்ட உடனே, அம்மா உங்களுக்கு என்ன அபியம் என்று கேட்கிறீர்களே, என்ன நடந்தது? அப்படின்னா அவங்க கால வீழ்ந்துக்கிட்டாங்க. அப்புறம் அம்மாவுக்கு அப்படி வந்து கேட்ட உடனே, என்னம்மா குறைகள் இருக்கிறது சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டேன். ஆனா நான் எங்களோட குறைகளை சொல்ல வேண்டுமானால் முதலாக சத்தியத்தை கொடுங்க. யாரு வாங்கிட்டா? ஆமாங்க, அந்த கேள்வி 2 பேரும் எங்களுக்கு தெரியும்டா. அப்புறம் பேசுறீங்க. அப்படி சத்தியம் கேட்டாங்க. சரி, ஏதோ ஒரு மதி வந்துச்சு, நான் வேண்டான்னு தான் சொன்னேன். இந்த பையன் தான் சத்தியம் கொடுமா, என்னதான் கேட்க போறாங்க, சத்தியம் கொடுக்க சொல்லிட்டான். ஆமாங்க. அப்ப இது காரணம் கேள்வி 2 பேரும் ரொம்ப நடிக்கிட்டு குளிர்ல நடிக்கிட்டு வராங்க. சரி எப்படினாலும் இது சத்தியம் கொடுமான்னு சொன்னேன். சரி நானே சொன்னதா இருக்கட்டும். ஆமா கொடுக்கலாமா? ஓ நானே சொன்னதா கூட திரும்ப வீட்டுக்கே போறேன், எங்க வீட்டுக்கே. ஆனால் சரி, என்னதான் இந்த மாதிரிகள் கேட்க போகிறாங்க. பெண்ணுக்கு பெண்ணு பேயும் மனம் இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த பெண்மணிகளோட இடுக்கத்தை தீர்க்காவிட்டா நாம ஒரு சத்திரியனை கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவோம்? கெட்ட பேர் ஆகி போவோம். அப்படி என்று இந்த ஆகாயவாணி பூமாதேவி சத்தியமாக, என்னோட அண்ணன் இருக்கிறாரு கோபாலகண்ணன் சத்தியமாக, உங்க மேல சத்தியம், நீ செத்தாலும் பறிச்சு உன் மேல வச்சிருக்க. உங்களுடைய இடுக்கத்தை தீர்க்கிற அம்மா என்று சத்தியம் கொடுத்து விட்டேன். அதன் பிறகு பார்த்தா அவங்களாம் கிழவிகளே கிடையாது. ஐயோ 29 வயதுடைய குமரி பெண்களாகவே அவங்க வந்திருப்பாங்க. இருக்கும் பொய்யாங்களா? அல்ல லாஜிக் போற பொம்பளை மாதிரி வராங்க. அப்புறம் இல்ல நான் பாகுபாடு செய்வேன். எனக்கு தெரியல. இந்த அர்ச்சனை கல்லுல சீலை கட்டிருந்தா மட்டும்தான் பார்ப்பேன். ஆனா நீ இருக்க பத்தியா சாக்கடையில சீலை கிடந்தாலும் இவ்வளவு வேலை நீ தான் பாத்தியா? சும்மா நான் சும்மா தாங்க சொன்னேன். அம்மா நிஜமா கொடுத்துருச்சு. சும்மா சொன்னேன், அப்புறம் நிஜமா இருக்கு. வாடா நீ அது எதுக்கு பண்ணி போய் வா வர சொல்றீங்க. நீ சொல்லு. ஆனா நான் தான் முதலாக சத்தியம் கொடுத்து விட்டேன். சரி அம்மா, எதற்காக கிழவி ரூபத்தோடு வந்து என்னிடத்துல அபியோகம் கேட்டீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே, அவர்கள் இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களிலே ஒருவரா. ஓ நாகாயத்துல. ஆமா, அந்த ஆகாய கேந்திரமும் தன்னுடைய மனைவியாக கும்பனி மேதனியும் மூவருமாக வனவேடிக்கை பார்ப்பதற்கு இந்த பூலோக மார்க்கமாக ஆகாயமாக வந்தார்களா. உங்களுக்கு 8 பொண்டாட்டிங்க, அவங்களுக்கு 27 பொண்டாட்டியா? அப்படி வந்த உடனே வந்து இவர்கள் எல்லாம் வனவேடிக்கை பார்த்து விட்டு மீண்டும் மேலே செல்லும் பொழுது அந்த கெந்திரவனுக்கு தாலியிடை ஏற்பட்டுதான் தன்னுடைய கணவனுக்கு. ஆமா. அப்படி வந்த உடனே இவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய தம்பளம் என்று சொல்லக்கூடியான இந்த வெத்தலை நாய் இருந்ததா, அதான் கொடுத்தாங்களா? வெத்தலை பாக்கி கொடுத்த உடனே அவனுடைய தொண்டையில சிக்கி விட்டது அது. ஓ அந்த சொத்து பாக்கு. ஆமா இருக்கும். உள்ளே போல வெளியே வரல. நீ வாய முடுறா அப்படியே நின்று போச்சு. அந்த மகளை அழுதி சாவுலாம். அதை தன்னுடைய தொண்டையில சிக்கிய உடனே கீழே துப்பினாராம். யார் இந்த கந்திரவன்? ஆமா. அப்படி துப்பிய உடனே அது 4வது வனத்தில் இருக்கக்கூடிய காலமகாரசியினுடைய அந்த தவ நிலையில் இருக்கும் பொழுது இந்த கருத்திலே போய் அந்த தம்பளம் அந்த மாதிரி வீயலாமா? நீ பார்க்கலாமா? என் குடும்பத்தையே கோளாறாகிட்டேன். எனக்கு ஏமாறு சொல்றீங்க. அப்படி அந்த செந்திரனுடைய எச்சை ஆகப்பட்டது அந்த காலமகாரசியினுடைய தவத்தில் விழுந்து விட்டது. ஏகபோகமாக நடந்து கண்டிப்பா அந்த நேரத்துல அது போயிடலாமா? நீ பேசலாமா? அப்பொழுது இந்த காலமகாரசியினுடைய தவம் கலந்து விட்டுதான். அப்பொழுது பார்த்து
இத்தனை ஆண்டு காலங்களாக என்னுடைய அண்ணன் என்னுடைய மாமன் இருக்கிறாரு. ஏன் மாமா ஆ, அண்ணன் ஆமா ஆமா அவரே கோரிதான் அந்த ரிஷியானவர் தவம் செய்தாராம். ஐயோ. இதை தெரிந்த உடனே எப்பொழுது என்னுடைய தவத்திற்கு ஒரு பங்கம் ஏற்பட்டதோ இனி ஒரு காலம் உயிரை வைத்துக் கொண்டு இருப்பதில்லை. யார் அந்த ரிஷி? ஆமா தன்னுடைய உயிரை மடிக்கின்ற நேரத்துல என்னுடைய அண்ணனாகப்பட்டவர் அங்கே சென்று ஆமா அப்படி கட்சியில அழுதுறாருங்க பொருன்னு அழுகிறாரு. டேய், நீ இப்ப ஏதோ வந்து வாங்கிட்டு தான் போவேன்னு நீ சொல்லு. என்னுடைய அண்ணன் பார்த்து எப்பொழுது என்னைய கோரி தவம் செய்த இந்த ரிஷியினுடைய அபிமானம் செய்தானோ அந்த கெந்திரவனை அழுத்த தீர்வேன் அப்படி என்று தன்னுடைய கருத்தில் இருக்கக்கூடிய சக்கர ஆழ்வாரை விட்டு விட்டாரா. ஆ ஐயோ அது அழுகிறது போயிட்டே இருக்குது. நீ கம்மிடா கம்மிட். அதை விட்டு காரணத்தினால் என்னிடத்தில் அந்த சக்கர ஆழ்வாரை உன்னை அண்ணன் இடத்துல சொல்லி நீங்கள் நிறுத்தியே ஆக வேண்டும் அப்படின்னு என்னிடத்தில் முறையிடுகிறார்கள். ஏண்டி கடைக்கா கொண்டு போய் எங்க மாமங்கத்தையே எழுதி ஆயிடுச்சு. ஆமா ஆமா ஐயோ 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 ஐயோ. அப்புறம் என்ன பண்ண முடியும்? நான் வரலாம். இந்த போறேன் ஏங்க என்னாலும் எனக்கு தெரியாதவங்க என் மாமன். ஆமா நானே போகனா கூட என் மாமன் எழுதி மச்சான் மச்சான் நாடகம் ஆரம்பிச்சாச்சு மச்சான் வா மச்சான் சொல்ற ஆளாச்சு. அப்படியே என்ன கொண்டு போய் எழுதி ஆயிடுச்சு. மச்சான் சரிங்களா அவன் கேட்பாங்க உங்க மச்சான். நீ வாய முறை கம்மி. நான் அப்பவும் வேண்டாம் தான் சொன்னேன். இந்த பையன் தான் சத்தியம் பண்ண சொன்னான். என்ன யாமே வைக்கிறீங்க? நீதான் சொன்னான். தெரியுமாடா தெரியும். இல்ல அம்மா கிட்ட வந்து வேலை பார்த்தது நீதானே அந்தவையா இருங்க. என் பொண்டாட்டி கை சோடுறா அவளை அடிச்சே சாவடிச்சிருங்க. அதுக்கு நீ நீ நாளே பல விதமான பொருட்களை சாப்பிட்டவன். போய் அவங்க குடும்பத்துக்கு பேசி அந்த மருந்து அப்புறம் வேலை கொடுத்துட்டு நீ போக முடியாது. அந்த வேலை முடிய இங்கே தான் சொல்றேன். என்ன அப்புறம் சொல்லு. நான் தான் சத்தியம் முதல்ல கொடுத்து விட்டேன். நான் எனது ஒரு சத்தியுடைய மனைவி. நான் சொன்ன வாக்கு தான். உன்னையே சொல்லிட்டு இருந்தாலும் உங்களை ஒரு வார்த்தை கேட்கலாம் என்று உங்களை அழைத்தேன். அம்மா கேட்காத போறதுன்னு சொல்லுது. எதுக்கு ஐயாயிரம் ஒரு அதை கேட்டு போனா இல்லை குறுந்துற கோளர் வந்து முடிச்சுட்டு அது நீ போய் நான் போய் அவ கேட்க மாட்டேன்னா நீ கேட்க சொல்ல. ஏண்டா எவ்வளவு வேலை பாக்குற பத்தியா அவ கேட்க மாட்டேன்னு சொல்லலாம். நீ கேளுன்னு சொன்னா கேளுன்னு சொன்னேன். 10 ரூபா. அது ஏங்க என்ன போட்டா இருக்கிற நீ என்ன செய்யறது? இதற்கு என்ன செய்ய வேண்டும் நீங்க சொன்னா சரிங்க. ஏண்டி மாமங்கிட்ட நான் போனாலும் அந்த ஆளு ஒத்துக்க மாட்டேன். கண்டிப்பா இருடா இதுக்கு என்ன செய்ய வேண்டும்னா நீ வாயமுறா கம்மியாச்சு. ஒரு கிண்ணம் தண்ணி ஒரு கத்தி கொடுத்தாரு எதுக்கு ஷவரம் பண்ணவா? செய்யறதுக்கு. அந்த ஆள்லாம் திருப்பதி மலையில ஒண்ணு மாதிரி எத்தனையே பேரு. ஐயா நான் செய்யறது இல்ல. அம்மா சொன்னது இல்ல. இதுக்கு என்ன செய்யறது? ஹாய் நோ அடா சொல்லு. பெரிய கூப்பிடக்கூடாது. இப்பொழுது அண்ணனை பார்த்து அந்த சக்கர ஆழ்வாரை நிறுத்த சொல்லணும். ஏய் போய் பொறுமையா கேளு. அண்ணா மாதிரி நான் சத்தியம் செய்துட்டேன் ஆமா அப்படின்னு சொல்லி கேளு. சரி எப்படி உங்க மூஞ்ச பார்த்தா அண்ணனுக்கு மனம் இறங்கிடும். எப்படி ஒத்துக்குவான்? கண்டிப்பா டாய் ஒத்துக்குவான்னு சொல்லு. நீ என்ன பெரிய ஓ போடுற? இல்ல ஒத்துவேன் நான். நாரு நான் எதுக்குதான் இருக்க மலை மாதிரி. நான் என்ன நீ சொல்லி எதுக்கு பெரிய ஓ போடுற? சொல்ல சொல்ல. அதனால சரி அண்ணனிடத்துல சென்று அண்ணா எப்படியாவது சக்கர ஆழ்வார் நிறுத்துங்க அண்ணான்னு சொல்றேன். ஏய் போய் மரியாதையா கேளு. காலில் விழுந்து கேளு. சரி எப்படி மாமா ஒத்துவாரு? கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி தான். சரி ஆகட்டும். நானும் ஒருத்தப்பன்னு சொல்லி ஏங்க, அந்த கெந்திரவன் தான் ஆ, பின்னாடி பரமா காலை பிடிச்சான் போது. அவனுடைய ஆம்பளையா ஆமா போக முடியுமா? எனக்கு அவனு தெரியாது. ஆனா அவன் வந்து பின்னால பிடிச்சாலும் தெரிஞ்சிருக்கேன். ஆ, அவன் போய் பின்னால பிடிச்சிக்கிட்டான். ஐயா சத்தியம் பண்ணாதான் விடுவா. ஆ, அப்படியே பின்னாடி திரும்பி போயிட்டேன். சரி கடைசியா பார்த்தா மாமா கிட்ட கொண்டு போறேன். இந்த ஆள் அப்படி சத்தி பண்ணலாமா? இந்த ஆள் அப்படி பண்ணலாமா? ஒன்னு நெருங்கி இருக்கு. ஆ, இவர் இந்த மாதிரி காரியம் எதுக்கு செஞ்சு நீ? நான் எந்த காரியமும் தெரியல. நீ கம்மியாச்சு கம்மி
நீமா சத்தியம் செஞ்சுட்ட ஆமா ரெண்டு பேரும் சேர்த்து செஞ்சீங்க. சரி சத்தியம். ஏன்னா நீங்க வந்த ஆம்பளைக்கு ஆம்பளை ஏதோ ஒரு விவரம். ஏதாவது ஒண்ணு பேசினா சண்டை வந்துடும். ஏன்னா ஆம்பளைக்கு ஆம்பளை சண்டை வந்துடும். எப்படி இருந்தாலும் மாமா கிட்ட போய் முறையா பேசணும். அதனால நான் என்ன நாங்கள் ஒண்ணு மண்ணா வளர்ந்தவங்க. ஆமா அதனால நான் போய் சொல்றேன். கண்ணி ஜாதி மச்சான் ஜூனி ஓமனா நீ போ. நீ இதே சொல்ற மச்சான் சொன்னா ஊன்னு கேட்பாரு. அதனால நான் சென்று வருகிறேன். என் அண்ணன் எப்படியும் ஒத்துக்குவாருன்னு நான் நினைக்கிறேன். நினைக்க வைக்கி. சரி நான் சென்று வருகிறேன். சண்டை கிண்ட உண்டு பண்ணிட்டு வந்துடாத. சரிங்க நீங்க அதுக்குள்ள காட்டுக்கு போயிடலாம். போய் காட்டுல ஒண்ணு அங்க ஊத்தி வரோம். போமா முகத்தை கேடா. சரியா அப்படியே பாட்டுக்கு போ. ஆயிரப்பாடி எங்க வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனா ஏன் எங்க வீடு வெளியே பூட்டு போடல? ஆனா கதவு சாத்தி இருக்குதே. இல்ல பாத்து வரா. ஏன் கதவு இந்த நேரத்துக்கு சாத்தி இருக்குது? நாய்க்கு உழந்து வைக்கணும் தான் பயந்து மூடி போட்டுட்டாங்க. இருக்கும். சரி லட்சுமி பள்ளியறையில் இருவரும் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த சத்தம் கேட்டாலும் சத்தம் வரக்கூடாது. அதுவும் நல்ல தப்ப போடுறேன். மட்டும் தான் சத்தம் கேட்கணும். கண்ணில் கூடி இருக்க காதலுக்கு நான் என்னடா உள்ள ஒரே சத்தமா இல்லையா? அது இப்பதான் மூணாவது ரீல் ஓடிக்கிட்டு இருக்கு உள்ள. மூணாவது ரீலா? என்னடா மூணாவது ரீலா? ஆமாமாங்கறா சத்தியமா. சரி ஒரு வார்த்தை நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லிட்டு வந்துறேன். கதை வர மூடிக்குதுமா. ஏமா நான் கதை எப்படி திறக்கிறது? நீ போய் சொல்லிட்டு வான்னா எப்படி போன்ல பேச முடியும் அவர்கிட்ட போய்? அதனால நீயே நேரா போய் பாரு. நானே கூட்டு பாக்குறேன். அண்ணனுக்கு காது கேட்கும். ஏன்னா எங்க அண்ணனுக்கு என் குரல் என்ன ரொம்ப கண்டிப்பா உன் மேல ஆசை. என்ன ஆசை? அண்ணா அடி தேனோடு மாவு திரண்டது போனதே சத்தமா இருக்குது. எங்க அண்ணன் என்னதான் பண்றாரு? அண்ணா நாராயணா கட்டலுக்கு அண்ணா குழந்த தங்காச்சியா அடி பூவோடு நாரும் புனைந்தது போனது போனது
ஏங்க கேட்ட குறாம இருக்குது எங்கே குறை கேட்டு அண்ணா நான் கூப்பிட்டாதான் உனக்கு வெளியே இருந்து சொல்றதுல தங்கிட்டு வந்து ஏமா இப்படி வந்து மோலாம் கலைஞ்சு போய் என்னடா நீ பாட்டு உள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு தங்கச்சி வாடி போயிடுது அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறேன் அட தெருநாயெல்லாம் உள்ள பூந்துக்குதுமா அதனாலதான் கதை காய்ச்சி போகணும் தெருநாயா இல்லையம்மா நீ தேர்னாயெல்லாம் கிடையாது வீட்டு நாய் தான். நீ நம்ம வீட்டு நாய்தாம்மா ஆமாண்ணா சரி என்ன காரணம் முதல்ல நடந்தேவாமா வந்த அப்புறம் என்ன பஸ் ஏரியா வந்தேன் ஏகப்பட்ட வேலை உனக்கு கிடைக்கும் குத்துனி குத்தின்னு கிடையாது நம்ம தூரம் வந்து அந்த நொய்யில கொஞ்சம் எடுத்துன்னு வந்து கூடாது வர்றா எங்க அண்ணன் குத்தி காட்டுறாங்க என்ன நீ ஏதோ ஊற வச்சு சாப்பிடலாமா அதுதான் கேட்டேன் ஏமா அம்மா தூரம் வந்து ஏன்னா மொக்கு நோய் சேர்த்து வச்சிருந்துருப்பில்ல அதை வித்துட்டு அதுக்கு ஒரு வாடகை கார் வச்சு வந்துடக்கூடாது என்ன பாக்க அப்படியே கூட என்கிட்ட சொல்லியிருந்தா காசு அனுப்பியிருப்பேன் அந்த காசு வச்சுக்கிட்டு நீ வந்திருக்கலாம்னு சொல்றாரு பத்தியா வச்சிருக்கிற அளவுக்கு உனக்கு இடம் கிடையாது நீ இற வீட்டுல கிடையாது ஆமா நான் காசு கொடுக்கறது பொன் பொருள் கொண்டு வந்தாலும் வச்சிருக்க முடியுமா ஓட்டு தண்ணியில கிடையாது அந்த சப்பச்சி பேச்சு கேட்டுக்கிட்டு இந்த ஆளு ஒரு நகை நட்டு கூட எனக்கு வாங்கி கொடுத்தது இல்லடா மணல் வரைக்கும் அண்ணா என்னம்மா நாராயணா உனக்கு பக்தர்களே உன்னுடைய ஆசை தங்கை அண்ணா என்னோட எனக்கு 6 மாசம் தான் சுபத்திரா வணக்கம் அண்ணா என்னுடன் சுகமாக நீடு ஒளி காலம் வாழ்வாயாக ஆகட்டும் கேட்கலாம் அம்மா என்னன்னா தங்கையே சுமத்தரையே அண்ணா இவ்வளவு காலம் இல்லாத
என்னம்மா அந்த வெயில்ல இப்படி வந்திருக்கிற துரும்பா எழுச்சி போயிட்டு ஆமா. நம்ம வீட்டுக்கு வந்துருக்கலாம் ஏடா நீ வாட்டுக்கு வரலாம் நம்ம ஊர்ல என்ன இல்ல என் மனைவி இருக்கிறா கூட மாட ஒரு வேலை செய்யலாம் குழந்தை ஆகிட்டு துவைச்சு போடலாம் நம்ம வீட்டுல எல்லாம் நாங்க சாப்பிட்டு வச்சு அந்த ஏந்தெல்லாம் கை வைக்கலாம் கடைசியில ஏதாவது மீதி மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் சாப்பிட்டு இந்த ஒரு பக்கம் நெவுல நீ படுத்துக்கிறாங்க அங்க போய் இதெல்லாம் விட்டுட்டு என் தங்கச்சி கைய பாடுற அந்த உலக்கைய பிடிச்சி நானடா வரேன் இன்னைக்கு வந்து இதே டெய்லி வந்து கிடந்த இந்த மாட்டு சைன்ல வாரி மாட்டு சைன்ல வாரி கொட்டலாம் ஓட்டிட்டு சாப்பிட்டு நம்ம ஊர்ல மாப்பிளை பார்த்து கல்யாணம் செஞ்சு கொடுத்திருந்தா அந்த மாதிரி நிலைமை வந்துருக்குமா? நீ ஓடிப்பா இருங்க வந்துக்குமா? அது இஷ்டமா போச்சு அவர் சொல்றாரு நம்ம வீட்டுல வீடு இருக்குமா காடு இருக்குமா தோட்டம் இருக்குமா நீ வந்து அங்க இருமான்னு சொல்லி பெருமையா சொல்றேன் வரணுமா அவர் பொண்டாடி துணி துவைக்கணுமா? பொண்டாட்டி துணி துவைக்கணுமா பாத்திரம் கழுவணுமா மாட்டு சாணி அள்ளணுமா இவர் அதுக்கு பதிலா என்ன வச்சு சாப்பாடு போடுறாளாம். நான் எதுக்கு சொல்றேன்னா நீ வந்து ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு உட்காந்து சாப்பிட்டா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நீ நம்ம வீட்டுல இருந்துன்னு சொல்றேன் என் முன்னாடி என்ன சொல்றேன் கண்டிப்பா உன் தங்கிச்சு வந்து உட்காந்து சாப்பிடுறான் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டேறா சொல்லுவாளா சொல்ல மாட்டாளா அதுதான் எல்லா வேலையும் நீ செஞ்சு மிக்க இருக்கிற சோத்தரா போடுற சாப்பிடு பொண்டாடி திருட்டு பையா ஒண்ணு கேட்கும் ஒண்ணு கேட்கறாங்க ஊர்ல அந்த மாதிரி சொல்லுமா நான் என்னுடைய கணவரை பிரிந்து நான் கூலி வேலை செஞ்சாலும் கௌரவமா தான் ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிடுறேன் யாருக்கிட்ட கையாண்டு கேட்டாலும் கௌரவத்துல ஒன்ன மாதிரி மாணவன் இல்லாம அங்க போய் அடிபாட்டவங்க கிடையாது ஒன்னு கூட்டு கொடுத்து போய் அண்ணா ஒன்னாலதான் இவ்வளவு பேசுறான் அண்ணா உங்களிடத்தில் வந்தது ஒரு காரணம் இல்ல சரி நீங்கள் எப்பொழுதும் தங்களுடைய ஆக்ரோஷமாக தங்களுடைய ரூபத்தை எடுக்கும் பொழுது எப்படி எடுப்பீர்கள் உண்மைதான் காமிங்க இப்ப எதற்காக காமிங்க நான் பாக்குறேன் அகோர ரூபத்தை எடுப்பேன் ஜண்டமாகவே நிற்பமா அது இப்ப காமிங்க இதுக்கு என்ன காரணம் இல்லைன்றா உன்னுடைய பஞ்ச ஆயுதங்களும் காட்டுங்க மற்றவங்கள்ட்ட காட்டுவோமா ஏன் கோபத்தை தங்கச்சிட்டு காட்ட முடியும் முன்ன காட்டு இல்ல இப்போ ஒரு டைம் காட்டும் தங்கச்சி என் கரத்திலே இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை கேக்குறீங்க தங்கு சக்கரம் கெதகோதண்டம் வால் என்று சொல்லக்கூடிய பஞ்சாயத்தை காட்டணும் என் கரத்திலே தற்பொழுது ஓர் ஆயுதம் கிடையாதுமா மற்ற 4 ஆயுதம் இருக்கிறது என்ன காட்டுனா ஏமா உன்னுடைய ஆள் காட்டி விரைவில் சொல்லக்கூடிய அத பத்தி உனக்கு என்ன இப்ப சந்தேகம் அது எங்க போய் பாக்குறேன் அது எங்க போய் அது ஒரு முக்கியமான வேலைக்கு அனுப்பியிருக்கிறோமா எங்க அனுப்பியிருக்கேன் அவன் எந்த தன்காலமாக என்னுடைய ரிஷி என்னை ஏன் நினைத்து அரிதான தபத்தை செய்து கொண்டு வந்தார் அப்படி அரிதான தபத்தை செய்ய ஒரு நாள் தினத்தில் ஆகாய எந்திரனாகப்பட்டவன் தான் என்ற கர்வத்தை கொண்டு காமலத்தை மென்று சென்று கீழே இருப்போர் யார் என்று பாராமல் முழுந்து விட்டான். ஆனால் காலமகரி சிவக்க விழியை மூடி என்னையே நினைத்து தபத்தை செய்து கொண்டிருக்கிறார். பகவான் தான் வரம் கொடுத்து விட்டார் அப்படி என்று நினைத்து அந்த கையிலே விழுந்து தாமலத்தை பிரித்து பார்க்க அகோர கோரமிட்டான். கோபம் கொண்டு இனி இருந்தால் இந்த தவம் நாராயணனுடையது, நாராயண அவமானம் செய்தால் என்ன, நம்ம செய்தால் என்ன, இனி உயிரோடு இருக்க போவது கிடையாது. நாராயணா, உன்னையே நான் நினைத்து தவம் செய்தது உண்மையாக என்னை காக்க வேண்டும் என்று பாலாயத்தை எடுத்து சிரசருக்கு சென்றான். பக்தருக்கு காட்சி கொடுத்தேன். அவன் கேட்ட விண்ணப்பம் என்று கேட்டால், அந்த கெந்துருனாகப்பட்ட உங்களை தவறு செய்தால் என்ன, என்னை செய்திருந்தால் என்ன, அந்த பங்கம் உங்களுக்கு கிடையாதா? ஒன்று என் உயிர் இருக்க வேண்டும், இல்லை அவன் உயிர் இருக்க வேண்டும் அப்படி என்று கேட்க, சரி பக்தனை காட்பதே என்னுடைய கடமை, நீதியை காட்பதே என்னுடைய கடமை. அகங்கொண்ட அந்த கெந்துருடைய சிரசை அறுக்க என்னுடைய நான் கொஞ்சம் நீ கேட்ட நான் பதில் சொல்றேன். நீ வந்த சங்காதி என்னவோ
கூட பிறந்த தங்கை ஆமா. வெயில் நேரத்துல வந்திருக்குது. ஆமா நம்ம வீட்டுல பால் இல்லையா, தயிர் இல்லையா, இல்லையா, மோர் இல்லையா? இல்லையா? அனைத்தும் இருக்குது. நீ சாப்பிட்டு சந்தோஷமா அனுப்பி வைக்கிறவாமா. நீ எதற்காக வந்த? அண்ணா. ஏன்னா பொன் பொருள் வேணுமா? நிறைய இருக்குது, ஏற்றி விடுறேன், எடுத்துட்டு போமா. அண்ணா வனிதா நாராயணா சொல்லுமா. இன்று என்னுடைய விடுதியிலே அதிகாலையிலே உன் மருமகன் இருக்கிறான் பாரு. ஆமா, அபிமன்யு அபிமன்யு பாடகசாலையில் அனுப்பி வைத்து விட்டு என் பொழப்பு தான் உனக்கு தெரியும். அவருக்கே என்ன துணிமணி எடுத்து கொடுக்கணுமா? சொல்லுமா, எடுத்து கொண்டு அனுப்புறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்ணா. அதெல்லாம் என்னால முடிஞ்ச வரைக்கும் என் மகனுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரிம்மா. இன்று அவனை பள்ளிக்கூடம் அனுப்பி வைத்து விட்டு என்னுடைய வேலைக்கு கூத்துநெல் குத்துவதற்கு என்னைக்கும் போற கைது போய் தானே ஆகணும். ஆமாமா, இல்ல வேலைக்கு போகலாம் என்று நினைத்து கொண்டு வீட்டிலே விடுதலை அமர்ந்திருந்தேன். அப்பொழுது 2 மாதர்கள் வந்து என்னிடத்தில் அபியமாக என்று கேட்டு, அம்மா அபியம் என்று கேட்டீர்கள், என்ன குறைகள் என்று கேட்க, அவரு ஆகாயவாணி பூமாதேவி சத்தியமாக நீங்கள் நான் என்ன கேட்டாலும் எங்களுடைய இறுக்கத்தை தீர்க்கிறேன். உண்மைதான். ஏன் தங்கச்சி ஆச்சம்மா? சத்தியம் கொடுங்கன்னு சொன்னாங்க. நானும் எதிர்த்து சத்தியமும் பண்ணிட்டேன். உண்மைதான். ஆனா நீங்கள் சக்கரால் வர விட்டு இருக்குங்க பாரு, அந்த கெந்திரவனை அறுப்பதற்கு அந்த கெந்திரவனுடைய மனைவி தான் என்னிடத்திலும் அண்ணா. அப்படி வந்தது எனக்கு தெரியாது. கிளவி ரூபத்தோடு வந்தார்கள். நான் சத்தியமும் கொடுத்து விட்டேன். உங்க மேல சத்தியமா? ஏன் மேல சத்தியம்? ஒரு வார்த்தை என்னை கேட்டு பண்றதுல சத்தியம். ஏமா அண்ணா, நம்ம கிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட காசு பணம் போன் பொருள் எதுவும் கிடையாது. இருக்கிறது என்ன வாய் வார்த்தை கேக்குறாங்க? மாங்கல்ய பிச்சையாச்சே. பெண்ணுக்கு மனம், பெண் மனம் இறங்கணும். ஆமாண்ணா. ஆமா, பெண்ணை கண்டா பேய் மனம் இறங்கி போகும்னு சொல்லுவாங்க. அதனால சத்தியம் கொடுத்துட்டேன். அவர்கள் கேட்ட வார்த்தை நீங்கள் சத்தியம் கொடுத்துருக்கிறீங்க. உங்க அண்ணன் இடத்துல சொல்லி அந்த சக்கர ஆழ்வார திருப்பம்னு சொல்லிட்டாங்க. அண்ணா, நான் அவன் தங்கச்சி என்பது உண்மையா இருந்தா ஏன் தங்கதாமா, அதை மாற்றம் கிடையாது. அதனால சக்கர ஆழ்வார திருப்பிடன்னா அந்த போது உலகத்தை ரட்சிக்கக்கூடியவர் உங்களுடைய அண்ணன். ஆமா, என்னுடைய பக்தனுக்கு பங்கு விளைவித்திருக்கிறான். ஆமா, அதுல உனக்கும் பங்கு இருக்குமா? அண்ணனுடைய பூஜையில எனக்கு உனக்கும் பங்கு இருக்கு. நாராயணா, அவன் சரி தெரியாத செய்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாத அறிவு ஒன்றும் கிடையாது. ஒருவன் தெரிஞ்சு செய்தால்தான் தவறு. கண்டிப்பா. தங்கச்சி சொல்லுது தெரியாம செய்தானு. உன்னை போல் ஒரு மானிடன் செய்திருந்தா அதை விட்டுடலாம். அவன் எப்பேற்பட்டால அவன் தெரியாம செய்யலாம். தேவர்களே அவனும் ஒரு ஆளு. அவன் தெய்வமே தவறு செய்தா மானிட பிறவில நீயே இதை கேட்கலாம். அம்மா அண்ணா, நான் தான் சொல்லிட்டேன். ஒருவன் தெரிஞ்சு செய்தால்தான் அந்த தவறு. அவன் தெரியாமல் அவனுடைய உயிர் போய்விடுமா என்றுதான் அந்த எச்சியில கீழே துப்பினான். அது இன்னைக்கு கானகத்தில் இருக்கக்கூடிய கெந்திரவனுக்கு எப்படி தெரியும்? அவன் எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்? அங்க மேல இருக்கும்போது மரம் செடி கொடிகள் எல்லாம் மறைச்சு இருக்கும். அந்த மறைவுல கீழே இருக்கிற மனிதர்கள் தெரிஞ்சிருக்காது. தெரியாம தானே துப்பினா. அதுக்கு போய் உங்களுடைய ஒரு உயிரை கொள்வது நியாயம். ஒரு அரசனாகப்பட்டவனாக பிறந்து விட்டால் நீதி நெறி ஈவு இறக்கும் தயவுதாட்சணை வேணும். புனா குறிப்பு உண்ணும் மிருகம் உருவம் மிருகம் இது போல பல சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்கு. ஆனா இவன் தேவன், கண்டிப்பாக இவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். 2 மனைவியர்களோடு சென்றான் அல்லவா, அந்த அகந்தையில் அல்லவா அதுக்கு ஏற்பட்ட அகம் கொண்டவனை நான் என்ன விடுவதா? விடலாமா? எடுப்பதை எடுப்பதா? அனுப்பியது அனுப்பியது. நாராயணா, நீங்கள் இந்த வாசானா
நம்பிடுங்க. நான் எதற்காக சொல்றேன்? ஆஹா. என்னுடைய கணவர் மீது சத்தியம் செய்துட்டேன். ஆகட்டும். அவன் மருமக இருக்கிறான் அபிமன்னு. போனா போறோம். போனா போறான். நமக்கு என்ன நமக்கு என்ன? யாரை கேட்டு சத்தியம் அதான் ஓமம் போனா நமக்கு என்ன? பக்தனை காட்பதே என்னுடைய கடமை. ஓமனே போனா நமக்கு நீங்க என்ன? அதர்மத்துக்கு வழி நிக்கிறீங்க, நான் தர்மத்துக்கு வழி நிக்கிறேன். கண்டிப்பா. யார் கேட்டு சத்தியம் அண்ணா, பண்ண? ஆமா. அதனால் ஆ. என் அண்ணன் இருந்தாலும் என் அண்ணன் இருக்கிறாருன்னு உங்க மீது ஒரு நம்பிக்கை தான் சத்தியம் பண்ணிட்டேன். ஒரு சின்னதா இருந்தாலும் நான் கொடுத்த சத்தியம் பொய் ஆக கூடாதுன்னா அப்ப நான் கொடுத்த சத்தியம் என்னுடைய பக்தனுக்கு. ஏங்க அது ஓமேல பண்றது சத்தியம். உண்மைதான்டா. ஓமேல பண்ணுது. அதான் உனக்கு ஏதாச்சும் ஆயிடுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒண்ணும் வாத்துக்கலாம். அண்ணா, என் வார்த்தை கேளுங்க. இந்த தங்கை மீது பாசம் என்பது உண்மையாக இருந்தால் அந்த சக்கர ஆழ்வாரை மட்டும் திருப்பிடுங்க. தெரியாத தவறினாலே எதை கேட்டாலும் கேளு, பொன்பொருள் கேளு, நகை நாணயங்கள் கேளு, அனைத்தையும் மூட்டை மூட்டை கூட வாரி கொடுத்தாலும் போறோம். அதை பத்தி தவறு கிடையாது. என் பக்தனுக்கு நான் கொடுத்த வாக்கு என்ன ஆகுது? சத்தியம் செய்து கொடுத்துருக்கோம். சொன்ன வார்த்தை நிறைவேற்றியாக வேண்டும். முன் வைத்த காலை ஒருபோதும் பின் வைத்தவன் கிடையாது. உலகத்தை ரசிக்கக்கூடியவன், மண்ணளந்தமாயன் என்று பெயரெடுத்தவன். உனக்கு எதனா பொன்பொருள் என்ன கேளுமா? சரி. ஆனால் நான் சக்கராயவாறு திரும்பி மீட்க முடியாது. அறுக்கிறது அங்கடா. வந்து எவ்வளவு பணிமா கேக்குறேன். நாலு ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இனி கோபமா ஆகுது எனக்கு. கண்டிப்பா அண்ணா, அடுத்த முறையை கேட்கிறேன். சக்கர ஆழ்வாரை திரும்ப முடியாதுமா? நான் மடப்பையில மாடாடு பேச புத்தி என்ன அந்த வார்த்தை நீ மேகல என் கூட என்ன சின்ன வயசுல நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒன்ன மாதிரி நான் ஒன்ன மாதிரி ஆடு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இல்ல. எங்க அப்பா அம்மா என்ன படிக்கதான் ஆடு மேய்ச்சி கூட கொஞ்சம் படிக்க வச்சது நான் ஏற்கனவே இதற்கு தங்கச்சி முன்ன படிச்சேன்டா. அந்த பேனாவை எடுத்து எடுத்து போய் படிச்சுட்டு வரேன். எங்க அண்ணன் படிக்கிறதுக்கு வேணான்னு கூப்பிட்டு என்ன சொல்லுவாரு? அங்க போனா எனக்கு வெண்ணெய் தயிர் கிடைக்குமா, மோர் கிடைக்குமா? அதனால ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன்னா மதியத்திலேயே ஆட்டு ஸ்தானத்திலேயே வாய் வச்சு குடிக்கிறாள். கண்டிப்பா நோட்டு வந்து தூக்கிட்டு போறியா? அப்புறம் சாப்பாடு பேனா எடுத்து வந்துருவாரு. அண்ணா, அதனால அடுத்த முறையை கேட்கிறேன். சரி, தெரியாம செய்ததெல்லாம் ஒரு தவறே கிடையாது. நீங்கள் ஒரு சொன்ன போது எவ்வளவுதான் சொல்லிய போதிலும் என்னுடைய சிந்தையில் ஏற்றுவது கிடையாது. உன் வார்த்தையை நான் கேட்க போவது கிடையாது. அப்படியே உன் வார்த்தை நான் கேட்க மாட்டியா? ஆடு மாச்சுக்கு இடம் பயல, ஆனா மாடு இல்லாத பயல, ஆனா மாடாடு மேய்ச்சி போகுதா? ஒரு தங்கையானவள் நான் தெரியாம சத்தியம் கொடுத்து விட்டு இந்த சக்கர ஆழ்வாரை திருப்பங்கன்னு சொன்னா நான் அனுப்பிதாங்கிறேன். எடுத்து இவ்வளவு பேசலையா? இந்த மாடு மேய்ச்சி இந்த எப்போது ஆடு மாடு மேய்ச்சுன்னு சொன்னியோ, ஆடு மாடு மேய்ச்சுன்னு நீ தங்கையா ஒண்ணு போட முடியாது. இவன மாரி இது மேய்ச்சவனுக்கு தங்கிச்சா பிறந்த ஆடு மேய்ச்சவனுக்கு தான் தங்கிச்சா சரி. என்ன சொல்ற? வருத்தம் கிடையாதாமா? நீ என் மேல கோபப்பட்டு போனாலும் சரிதான், இல்ல முகத்திலே மொழியாத போயிட்டாலும் சரிதான், சொன்ன சொல்ல மாற்ற போவது கிடையாது. காலமகாரசியுடைய வார்த்தையை தான் நான் காக்க வேண்டும். சரி, அப்படின்னா நீ போ. வெளியே நான் போறேன், நீ போடா. கூட்டி கொடுத்தோம் சொல்லி கொடுத்துக்கிறேன். அது மறந்து போய் நான் சொல்லணும் வல்லேற வயது கேளுங்கிறேன்.
எங்க அண்ணன் ஒரு மாடப்பையன், அவனுக்கு முன்ன பின்ன தெரியாது. இருந்தாலும் எங்க அண்ணன் இருக்காங்க பாரு, அவங்க என் மேல ஒரு பாசம். உன் அண்ணன் உடம்பு தூக்கிட்டு வெளியே வர முடியாதா? ஏன் அவ்வளவு குண்டாவா இருக்காங்க? நடக்க முடியாது. அண்ணன் விட்டு சாப்பாடு அப்படிடா. அப்படி இருந்தாலும் எங்க அண்ணன் கிட்ட கேட்போம். அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? எங்க அண்ணன் பேச்சு கேட்பாரு. அண்ணி யாரு அண்ணி யாரு என்ன நீ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குது. வணக்கம் அண்ணே. வணக்கம். வந்து நீ என் பாதத்தை பண்ணினா நீ வாழ்ந்துட்டு போய் 100 ஆண்டு சரியா ஆகட்டும். ஒரு சங்கீதி கேட்கணும். கேளு. கேட்கலாமா அண்ணே? எங்க அண்ணன் கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். சொல்லுங்க. அவரு சொல்லிட்டாரு, அதான் நீ சொன்ன மாதிரி செஞ்சிடலாம். இருந்தாலும் என் மனைவி லட்சுமி ஆன ஒரு வார்த்தை சொன்னா போதும். நான் சொல்லுறேன். ஆமா அப்படின்னு சொன்னாரு. எங்க அண்ணனை பார்த்து அந்த நாட்டை நான் சொன்ன மாதிரி செஞ்சிருக்கணும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அப்படியே சொல்லணும். சொல்லுங்க அண்ணியா. ஓ மன்னவன் பஞ்சத்துக்கு போன கைத அவ ஏதோ சொன்னாலாமா? நீ ஏதோ ஒத்துக்கிட்டியாமா? நான் ஊன்னு சொல்லணுமா? என்ன ஒத்துக்கிட்டேன் அண்ணே. அன்னைக்கு ஆணு மட்டும் சொல்லுங்க. இல்ல இல்ல ஏன் சொல்ல முடியாது? ஏன் என்ன காரணம் சொல்லு. சொல்ல முடியாதா? அண்ணே நான் எத்தனை நாள் பார்த்து உன்னை கட்டிட்டு வந்து வச்சேன். அப்படி இருந்தாலும் நான் நகை நட்டெல்லாம் நான் வாங்கிட்டு போகாம இருக்கிறேன். நீ போட்டு இருக்கிற நகை பாவி எனக்கு சொந்தமானது. இருந்தாலும் அண்ணி போட்டா போறான்னு விட்டு இருக்கிறேன். ஆமா அப்புறம் அம்மா கட்டுனது பாதி சொந்தம். என்ன அது சொன்னான்? அம்மா கட்டுக்கிற ஆம்பளை அம்மா சொந்தம். ஆமாடா, எனக்கு அண்ணன் அவருக்கு ஆம்பளையா? சரி, ஒரே ஒரு வார்த்தை அண்ணன் கிட்ட மட்டும் சொல்லிடு. அண்ணன் கிட்ட ஆன்னு சொன்னா வேற எங்க மன்னவர்கிட்ட. ஆமா அண்ணன் கிட்ட சொல்லுங்க. அண்ணவா என்ன லட்சுமி ஆன் சொல்லு. நீ ஊன்னு சொல்ல. என்னடியா உங்க தங்கையாருக்கு ஊன்னு சொல்றாங்க. என்ன அண்ணே? சாத்திய அதே ஆகாது. ஆகாது. அட மானம் கட்ட மணியா எனக்கு வாக்கப்பட்ட நாய, மாடு மேய்ச்சவனுக்கு வாக்கப்பட்ட நாய, காடு மேய்ச்சவனுக்கு வாக்கப்பட்ட நாய, அந்த மத்தால் அடிபட்டவனுக்கு வாக்கப்பட்ட நாய. மரியாதை சொல்றேன். மரியாதை ஆண்டு சொல்லி அந்த சக்கர ஆள் வர ஒருவனை கொள்வதற்கு அனுப்பி இருக்கிறாரு. முடியாது. என்னடி பண்ணுவ? முடியாதுன்னு முடியாது. அடி அடிபாடு வச்சாங்க. கேட்பேன் போனவளன்னு கேட்பேன். போனவளன்னு கேட்பேன். என்னது என்னது வாம்பியானா போனவளன்னு கேட்பேன். எந்த இடத்துல போனீங்க? இல்ல அந்த மாதிரி யாமல போனவனு நீ கேக்குற யாமல போனவனு அப்ப எந்த இடத்துல போனீங்கன்னு ரெண்டு பேரும் ஒரு கோவத்துல சொல்லுங்க. ஆறுக்கா இங்க ஆறுக்கா சொல்லுங்க. பேருக்கு ஆமட்டியா பேருக்கு வந்து சொல்லுங்க. நீ என்னது
மாமன்ட்டு என் பேர் இருக்கும் என் கூட போத அவ கூட போதனால நீங்க வந்து பேசுறியா ஏய் ஆ. இந்த இவகிட்ட என்ன பேச்சு இவன் அண்ணன் இங்க பிறந்தவளா தெரியாம டீ புடவை கொண்டு மாதிரி இருக்கிறது அதுல போய் பேசுறேன் மணி ஏய் மரியாதை சொல்றேன் இருந்து சொல்ல போறியா இல்லையா முடியாது ஏன் கண்ணா எடுப்பேன் ஏன் மாடு பட்டுவன மத்த மாடு பட்டுவன அவனை ஒதுப்பட்டுனா என்ன நீ போகல மாமியா கால் தூக்கணும் அவரே இவன் நல்ல குணமா இருந்தா அவனுக்கு தெரியும் இவனா அத்தைய பொண்டாட்டியா வச்சிருக்கிறான் நாய் கையில வச்சு அறிவு இருக்குது அவனுக்கு என்னமே கையில வச்சு அவன் கையில வச்சிருக்கான் பாரு அத்தை பொத்த டேய் நீ கம்னர்றா ஒண்ணுமே கிடையாது எங்க அத்தை பொத்து தானே இது இந்த கண்ட இடத்துல குட்டையில பொத்தே இது என்ன அண்ணா என்ன நிறுத்த முடியுமா முடியாதா ஒரு காலமும் முடியாதுமா ஒரு காலமா ஆகாதம்மா என்னால் ஒரு காலமும் நிறுத்த முடியாது நீ கிடையாதம்மா முக்கண்டாரியாக பரம கடவுளே என்னால இப்ப நிறுத்த முடியாது முடியாதா வருஷம் தேவை முடியாதா ஏன் நல்லா இருக்கியா நான் சும்மா போவேன் மண்ணா போவேன் சுடுகா போவேன் சாணி அண்ணன் போட்டாச்சு என்னம்மா அம்மா நான் இருக்கிறேன் இதுல அண்ணன் நல்லா இருப்பியா நெல்லில பாரு தண்ணி பாட்டாத காஞ்சின்னு கிடக்குது எம்மா நான் ஒரு தங்கச்சி அண்ணா நான் சத்தியம் கொடுத்துட்டேன் எப்படியா நிறுத்திருக்கேன்னு சொல்றேன் உனக்கு ஒரு சேலை இல்லைன்னு கேளு வாங்கி தரேன் பாவாடை இல்லைன்னு கேளு வாங்கி தரேன் ஒரு ஜாக்கெட் துணி இல்லைன்னு கேளு தலைக்கு எண்ணெய் இல்லைன்னு கேளு இல்ல போட்டுக்கு சட்டி இருந்து கழுவி வாங்கிக்கிறோம் உனக்கு அந்த சிந்தனையிலே தான் இருக்கும் ஏண்டா நாங்க ஒண்ணும் வாங்கி கொடுத்த நாய் கிடையாது எங்க முடிஞ்சுக்கு முழிப்பதுல நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் வாங்கிட்டு வந்து கையாண்டு நிக்கிறோம் கிடையாது ஆரம்பத்தில் வாங்கின சட்டி வாங்கி கொடுக்குறேன் உனக்கு அவரே என்னைக்கு இருந்தாலும் ஆம்படியாலாம் வருவாங்க சாப்பிட்டு கிடக்குறான் அங்க கிடக்குறான்னு தான் நீ பேசுற இன்னைக்கு எங்க புத்தி இல்லாம மஞ்சள் ரூபாய் எடுத்துற நாடு புத்தி இருந்தா இதெல்லாம் போய் காட்டு கிடப்பான்லடா அவனு எப்படி பார்த்துக்கிறது இன்னமும் நகர ஏரியா தெரியாது என்னைக்கு இருந்தாலும் என் ஆம்படியாலாம் வருவாங்க நாட்டு கேட்பாங்க நானும் அஸ்னாபுரத்துல நான் என்ன என்னடா கொடுக்க போறான் என்னைக்கு இருந்தாலும் அஸ்னாபுரத்துல நானும் கோட்டை கட்டி மகாராணியா வாழதான் போறேன் அது பாத்துக்கோ அன்னைக்கு பேசிக்கோ கடைசி முறை கேட்கற நிறுத்த முடியாது முடியாதுமா அட மாதிரி அம்மா கோவிலில இருக்க மாட்டேன் அந்த மாரியம்மன் கோவில் இன்னைக்கு உனக்கு மண்ணு மாறி வைக்கிறேன் அண்ணன் மாரியம்மன் வைக்கிறது அந்த மாரியம்மன்ரா இந்த மண் யாரு அல்ல நீங்க இந்த மண்ணால இந்த மாரியம்மன் மண்ணை மாறி ஆண்ட கொண்டாந்து வைக்கிறேன் அது மாரியா கோயில்ல கொண்டு அது யாரு இந்த மண்ணு யாரு மண்ணவே அளந்தவன் நான் அந்த மண்ணு என்ன உனக்கு யார் மேல கை வைக்கிறா மானையும் இல்லாத கேப்பேன் ஒண்ணுமே கேப்பேன் என்ன அண்ணன் கைதா அண்ணன் கைதுதான் அண்ணன் கைதான் அண்ணன் கைதா தங்கச்சி திட்டுறான் அப்படி சொன்னா அண்ணன் கைதான் அண்ணன் கைதுதான் அவன் அப்படி இல்லைன்னா ஒரு தங்கச்சி சரி ஏதோ சத்தியம் பண்ணிட்டேன் அது விடுமா அண்ணன் தானே அனுப்புனேன் திருப்பி எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க தங்கச்சியாக நான் இது என்ன பண்ண முடியும் தங்கச்சி ஆசையே அது சொல்றதெல்லாம் நம்ம கேட்கலாம் ஆனா இது வந்து தெய்வ வாக்கு ஆயிடும் தேவர்கள் குற்றமாகிவிடும் அதுக்கு முனிவர் ஏண்டா யாருக்கிட்ட வேணாலும் சாபத்தை வாங்கலாம் தபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பெருத்த முனிவர்கள் சப்த ரிஷிமார்கள் ஒரு வனத்துக்கே சொந்தக்காரர் காலமகரிஷி எப்பேற்பட்ட கோபத்தை கொண்டு மறு சாபம் கொடுத்தாலும் கொடுப்பாரு ரிஷிகளுடைய சாபத்தை பெறக்கூடாது ஒரு காலமும் நான் சக்கரத்தை நிறுத்த முடியாதுமா என்ன அப்பவே வெளியே போக ஏன் உள்ள நின்று கேப்பேன் அடிச்சா விடுங்க எதுக்கு அடிப்பேன் அதை கேட்டு அப்புறம் தனியா வேற கேட்டு என்னைக்கு இருந்தாலும் அடுத்தவன் இப்ப இருக்கிறது அடுத்தவன் பொண்டாட்டி என் மேல கை வச்சான்னு வச்சுக்க நான் என்னன்னு கேப்பேன் தெரியுமா பாவத்துக்கு தண்ணி முறாண்டி கேப்பேன் வெளியே இப்போ காட்டுல கடந்த கைதா உடனே கேஸ் தான் ஐயா என்னடா காரணம் அடிச்சு பாரு பாப்பா ஏன் என்னடா என்னடா யார் மேல கை வைக்கிறா என்ன மாட்டு ஏங்க என்ன
நீ வந்து வம்பு பண்ணிடுறியா? இல்லாதவளா இவனோட பழப்பு தெரியுமா? யாருக்குன்னே வந்து கோபால மாதிரி இருக்கிறாங்களே அவங்க வீட்டுல போய் வெண்ணெய் தயிரால தீடி தின்னுபிட்டு இவன் சின்ன வயசுல எங்க அண்ணன் பெரிய அண்ணன் இருக்கிற பாரு பலராம கொஞ்சம் அந்த கதையில நான் கேட்கல. போய் மத்தால் அடிபட்ட நாயி அப்ப மத்தால் அடிபட்டு எடுத்துன்னு வந்த மாதிரி தயிர் வேலை நான் கூட வாயில போல அதை பிடிங்க தந்த கை தண்ணி நானடா அதனால கொய்வு அது வாழைத்தண்டு மாரி வச்சிருந்தேன் வீட்டுல அதையும் போய் கிடக்குற பாரு கை தப்பாங்க போய் எங்க அப்பா நந்தன் பாபா ஆட்டுக்கு வெளியே போயிட்டாரு. நான் வீட்டுல இருந்தேன் அது வச்சிருந்தாங்க நான் எடுத்து தின்னுட்டேன். பசியில இவன் திருடிட்டு வந்தானே எனக்கு எப்படி அது தெரியும்? சொன்னியா? நான் திருட்டு வந்து சொல்லிருக்கியா? நீ வழக்காட வந்து கவந்தி என்னை போலவே லட்சணங்கள் புரிஞ்சவன் உன்னை நான் கண்ட மாதிரி பேசி அனுப்பிடுவேன். என் மத்தனுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும். 32 லட்சணம் புரிஞ்சவன் முன்னிலும் பின்னடைவு முதுகிலே மச்சரகை நாவிலே நட்சத்திரம் பல்லிலே பரிசுவன் சொல்லக்கூடிய அழகை புரிஞ்சவன் மரகத மேனியை என்னை போலவே பூண்டவன். அது மட்டும் கிடையாதுடா என்னுடைய அத்தை பிள்ளை மரியாதை கொடுக்கணும். யாருக்குன்னா ஒருத்தர் கொல்ல முடியாது. எண்ணெய் இல்லாத கைதா சராதந்தனை கொல்ல முடியாது. ஏடா சண்டைக்கு போறது இவன் சராதந்தனை கொல்ல முடியாது. சண்டைக்கு போறது ஒரு முறையா 2 முறையா 8 முறை சண்டைக்கு போன தவிர ஒரு நாள் கூட 8 16 நாள் சண்டைக்கு போனான். சண்டைக்கு போன தவிர அவனை கொல்ல வைக்கல இவன். அப்ப யாரு போனாங்க? அப்படியா என்னுடைய பெரியமா மூத்தார் இருக்கிறாரு பீமனை கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் அந்த சூரனை கொண்டுட்டு வந்தாங்க. மூத்தாரு ஒண்ணு நானா சகாதவெல்லாம் போகன்றான் மூத்தார் இருக்கிறார். யார் பழச்சாதி? பழஜாதி இது மட்டும் வச்சோமா? நாம பிறந்தது எங்க பிறந்தது நம்ம சொல்ற பையா அங்க பிறந்து நாம மட்டும் ஒழுங்கா அப்பா அதெல்லாம் கொஞ்சம் அந்த கதை கேட்கல. நீ இப்ப என்ன வந்த காரியம் முடிஞ்சது. நீ வெளியே போ. முடியாது ஒரு காலம் சக்கரை திருப்ப முடியாதுமா. சக்கரத்தை திருப்ப முடியாது. ஆமா சக்கரை விட்டுட்டாருமா? அங்க விட்டதான் அண்ணா போயிடுதா சாவாடு சாவடியில் இன்னைக்கு கோட்டம் கூமுண்டா என்னைக்கே மனுஷன் கூப்பத்தினியா யானை முதல் எறும்பு கடைசி 84 100,000 ஜீவராசியுமே என்னுடைய இதயத்தில் இருக்குதுடா. அனைத்து ஜீவராசிகளையும் காக்கக்கூடியவன் நான். அந்த காக்கக்கூடியவன் நான். எங்க வீட்டுல வந்து கத்தாதுமா என் பாதத்தை தான் பண்ணிட்டு போவோம். ஏன் மனப்பையா ஏன் நொல்லியா அட ஆலங்கட்டு தாவாடு வீடு இருக்குது தஞ்சமா இருந்து பாரு அந்த வீடு மண்ணோட மண்ணு இடிச்சு போக போகுது. நீ எல்லாம் அந்த ஆள் கடையில செத்து தொலைய போறாடா. போடா கோபுரமா தான் என் வீடு போகுமா தவிர ஒண்ணுமே காட்டுல மரத்துலயே போதாருல செடி செடில அண்டி வயிறு குண்டி வயிறு குடிச்சோம் ஆம்பளை தண்டி குடிச்சோம் அந்த மாதிரியா. உலகத்தில் உள்ள அனைவரும் உனது ஏங்காரில் கொஞ்சம் வளர்ந்துருக்குது மலை மலையா திருப்பதி. சரி எங்க இது சரி இப்ப நிறுத்த முடியுமா முடியாதா? அடி குட்டி கட்டி என்ன ஒரு காலமும்
தவறின்றி நடப்பவன் அண்ணன் கிடையாது. நீதியை நிலைநாட்டுவது என் கடமை. மரியாதையா கேட்டுக்கிறேன். அடிச்சு வாயிற்படி விட்டு வெளியே தள்ளிடுவோம். போயிடு. ஏண்டா இதுக்கு மேல இங்க மரியாதை இருக்குது. என்னைக்கு இந்த ஆடு மேய்ச்சுவேன். வெளியே போ. இனி உன் வீட்டுக்கு நான் எதுக்குடா வர போறேன்? அடிச்சு கமல் போறா என்ன பண்ணும்? திட்டுமா என்ன திட்டுது? என்ன தெரியும் உனக்கு தெரியாது. நான் எடுத்துடா நான் திட்டு வர மாட்டேன். அண்ணன் கூட திட்டுமாவுது. ஏண்டா நீ நக்கார நிக்காத நச்சரனா நான் கேக்குறதா? நீங்க அட போடா. யா என் அண்ணனடா அப்படி முன்ன கட்டி தின்னு கேட்டேன். ஒரு கோபம் இருந்தாலும் என்னைக்கு இந்த ஆடு மேய்ச்சவும் முடியாதுன்னு சொல்லிட்டானோ யாமனை இருக்கிறாரு. யாமனை இவனுங்க மீசலாதவன் கிடையாது. யாமனை ஒரு காண்டா வார்த்தை எழுச்சுவேன். மாமன் பேசுறா அவங்க அப்படியே எடுக்கிற மேசை விட்டா அந்த ரோடே கூட்டுமே. என் ஆம்படியான வச்சு இவனை பாத்துக்கிறேன். உன் வீட்டுக்கு இனிமே வந்தனே என்னை கண்ட உடனே காலையில கிடப்பான் அர்ஜுன். சொல்லி அனுப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பாத்துக்கிறேன் அவனை. சரி போ போ வெளியே. வீட்டுக்கு வாடா வீட்டுக்கு வாடா ஐயா அவன் நன்னா போவன். அவன் நாசமா போவன். அவனுக்கு மானம் இல்லையா? அவனுக்கு சூடு இல்லையா? அவனுக்கு சொர்ணம் இல்லையா? இங்க இருந்து அவங்க அண்ணன் போட்டு சக்கத்துக்கு அடி போட்டாரு. அரிய மாமன் ஏண்டா ஒரு நாள் என் மாமன் மாதிரி செய்யறாள் இல்ல. ஏங்க என்னுடைய அண்ணன் இடத்துல சென்று அண்ணா எப்படி அது சக்கர ஆழ்வரை பேசுறேன்னு சொன்னாரா? இல்லைங்க அத சொன்னதுக்கு நான் கூலி வேலை செய்யறேன்னு குத்தி காமிக்கிறாரு. கூத்து நெல் குத்துறேன்னு குத்தி காமிக்கிறாரு. நீங்க காடெல்லாம் அலையிறங்கன்னு குத்தி காமிக்கிறாரு. அது இல்லாம பல ஜாதியா பிறந்தவங்கன்னு குத்தி காமிக்கிறாரு. என்னென்னதான் சொல்றாரு. அப்புறம் உங்களை பொட்ட பசங்கிறாரு. சொன்னதாங்க சொல்ல முடியும். ஓடா போடா. என் மாமா அப்படி எல்லாம் நமக்குள்ள பேசுறாங்க. உன் முகத்தை பார்த்தான். ஆமா உன் மூஞ்ச பார்த்தான். அப்புறம் நான் சூத்து பார்த்தான். ஏய் அண்ணா அண்ணன் இடத்துல போய் அண்ணான்னு நிறுத்துங்க. அண்ணான்னு கூப்பிட்டியா? மாமா நான் கூப்பிடுது போய் அண்ணான கூப்பிடுது. நீ இருடா நிறுத்துங்கன்னு சொன்னேன். அவன் பொண்டாட்டி இருக்கிறா பாரு இந்த லட்சுமி. அந்த தப்பிச்சை விட்டு என்ன அபிமானம் செய்து வெளியே தள்ளிட்டானா. உன்னை இருக்கு வெளியே வா. ஆமா ஏய் நீ சொல்றது பொய்யா கூட இல்லங்க. ஏய் என் மாமா என்கிட்ட அப்படி ஒரு நாளும் பேச மாட்டாரு. அது நான் தானே கூட போயிருக்கேன். ஏன் அண்டவையா நீ இல்லாதான் அள்ளி போடுவான். அத சொன்னதுக்கு நீ எத்தனை எடுத்துருத்தானே சரிதான். இனி ஒரு காலமும் சக்கர ஆழ்வரை திரும்ப முடியாது. வெளியே போடி அப்படின்னு ரெண்டு பேரும் என்ன அபிமானம் செய்து வெளியே தள்ளி விட்டுட்டாங்க. தேவையாங்கிறாருங்க. நான் கூட தானே போறேன். என் பொண்டாட்டிய வந்து என் மாமன் தேவடியான்னு சொல்றாங்க. ஐயா டாய் இங்க உட்காந்து என்னது கேளுங்க. டாய் டாய் நீ கலவரம் பண்ற. நீ சொல்றீங்க அப்போ வேணாங்க. சுவாமி வந்தா என்னதான் சண்டை போடுவாரு. இல்ல அவர் வந்தா உங்க ரெண்டு பேருக்கு சண்டை வரும் அப்படின்னு சொன்ன பாரு. அந்த மடப்பைய என்கிட்ட எதிர்த்து நிக்கிறதுக்கு அவனுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்றாருங்க. என்னவோ அவன் யார்கிட்ட சண்டைக்கு வரானா என்ன பார்த்தோன்னே கால் வந்து வாங்குறாரு. சத்தியமா சொன்னாரு. நீங்க ரெண்டு பேரும் அப்படியே இருங்க. மாமனை நான் கேட்கறேன். அண்டாவாயம் கூடிமான வரைக்கும் சீர் தூக்குறான் பார்த்தேன். என் ஆம்பளை கட்டி இல்லாத வீரம் அவனுக்கு இருக்குது. ஒரு காட்டை எரித்தவன் என் ஆம்பளை நினைச்சா இந்த உலகத்தை ஒரு நொடியில சுத்தி. அதுல சொல்லுதாம்மா அதுல சொல்லுது. ஆனா கண்ணனுக்கு பிறந்த பசங்க ஐயோ போட்ட பசங்க அவன் வந்து என்ன அப்படின்னு சொல்றாருங்க. எங்க அண்ணன் சொன்னாரு உண்மையான ஐயோ ஐயோ பின்னா
நீ அப்படியே வாய மூடுறா கொல்லி வச்சவன். அதனால என் ஆம்பளை கூப்பிட்டுட்டு வந்து உன்னை பாத்துக்கிறேன்டா மாடப்பாயிலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வேகமா சொல்லுங்க. ஆமா. என்ன பத்தி? ஆ. ஈரமா? ஆமா. அதனால நீங்க வாங்க போய் கேட்போம். இன்னொரு தடி போகணுமா? ஆமா. சரி அப்போ போ. அந்த மாடு பேச்சு சும்மாவே விடக்கூடாது இன்னைக்கு. ஏய் கோவப்படாதீ மாமங்கிட்ட. ஏன் தனியா போங்க பொண்டை அடிச்சு போகாதீங்க. அவர் முன்ன கண்டுபிடி பேசி அடிப்பிட்டாரு. ஏய் அது என் குடும்பம். அடிப்போம் பாப்போம். அப்ப நானே போகுது. அந்த மாமன தங்கத்தே மாமன முறைப்படி சிம்மாசனம் விடுறா. மாமன உட்காருடா. ஐயா பொங்க பாருங்க. இன்னைக்கு எங்க பெரிய அண்ணன் பலராமனும் எங்கே போயிட்டான், எங்க சின்ன அண்ணன் சாத்துகையனும் எங்கே போயிட்டான். இந்த மடப்பையன் ஒரு ஆளு தாங்க இருக்கான். என்னக்கா ஏய் வேகத்தை உண்டாக்காத. ஏன் காலையில் கேட்டு போதுமா அவருக்கு? என்ன அவளை இவ்வளோன்னு கேட்கறான். அவனுக்கு போய் மரியாதை வச்சு பேசுறான். ஏய் இரு. நீ போயிடனே கையை கால பிடிச்சிக்க, அவனுக்கு மனசை தீர அடிச்சுட்டு வந்துடுறான். ஆமா கோவப்படாத. எத்தனையோ போடி வெளியா போடி வெளியங்கிறது அவரு. ஏய் நீ கோவப்பட்ட ஒரு கூட்டு யாரா வந்துருது? அதான் உங்க அத்தமாவா? உங்க அத்தமா வந்து அர்ஜுன் மகன். அர்ஜுனா அர்ஜுன் நாலு பேர் கூட ஒரு இருக்கு. அர்ஜுன நான் இல்லாம ஒரு நிமிஷம் நேரம் இருக்க மாட்டேன்டா. சீக்கிரம் வர சொல்றா. மாமா அர்ஜுனா மாமா அர்ஜுனா மாமா அர்ஜுனா அர்ஜுனா ஐயா பேர்பட்ட பாசம் உள்ளவர். கண்டிப்பா ஏய் ஏய் ஏவதி சரி முன்னால பேசுறாரு. மாமனை பாரு மரியாதை எப்படி தராரு. ஏய் பாரு மாமனை. நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என் மாமனை பாரு. ஏம்மா போய் கேளு ஃபர்ஸ்ட். வந்து மாவட்டத்தை பாரு. போய் பாரு. முகத்தை பாரு. ஏண்டா சாக்கடையில போறணும். என் முகத்தை பாரு சொல்லுங்க. அதான் எந்த ஏய் 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 ஏண்டா தங்கச்சி மடம் வந்துருது, பின்னாடி தனியா வந்துருச்சு. இப்ப பின்ன காட்டுல கிடந்தாரு. அப்ப தனியா வந்திருந்தது. இப்ப லெட்டர் போட்டு வேற என்ன வேலை? இப்போ தனிச்சு லெட்டர் போட்டு அனுப்பி வந்துட்டாரு. சரி இருக்கட்டும். அர்ஜுனனை